கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், சுகங்கள், அவருடைய பலன்கள், வரங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய சுய நீதியினால் அல்ல. நாம் ஏதோ நீதிமான்களாய் நடக்கிறோம், அதனாலதான் ஆண்டவர் கொடுக்கிறார் அல்ல. ஆண்டவரிடத்திலிருந்து இவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் அவருடைய கிருபையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய சுய நீதி ஒன்றுமே இல்லை. நாம் ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவர் விரும்பாத காரியத்தை, ஆண்டவர் வெறுக்கின்ற காரியத்தை ஏதோ நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய கிருபைதான் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. அவருடைய தயவை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. அவருடைய இரக்கத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. இல்ல, அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி இருந்தோமானால் நம் உலகத்துல என்ன பண்ணிருக்க மாட்டோம், நம்முடைய வாழ்வு எப்போது முடிந்து போயிருக்கும். ஆனால் இவ்வளவு நாள் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் அழகாக சொல்றார் இந்த நாளிலே, சங்கீதம் 33வது அதிகாரம் 22வது வசனம், கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்பி இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை குணமாக்கும் என்று நாம் நம்பி இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை மன்னிக்கும் என்று நாம் நம்பி இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை என்ன பண்ணும், விடுதலை ஆக்கும் என்று நாம் நம்பி இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை ஆசீர்வதிக்கும் என்று நாம் நம்பி இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று நாம் நம்பி இருக்கிறோம். அப்படி நம்பி இருக்கிறபடியே அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நாம் நம்பி இருக்கிறபடியே நாம் விரும்புகிறதை அது கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற வண்ணம் வேதத்துல பார்க்கும்போது அநேக பேர் ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல இந்த காலை வேளையில நாம் எப்படி அவருடைய கிருபையை நம்பி இருக்கிறோமோ அந்த கிருபையின்படி ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில எழுந்து ஆண்டவருடைய கிருபைக்காக நம்ம என்ன பண்ணோம், வேண்டுதல் செய்கிறவராக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறதா, புதிதா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் காலைதோறும் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்களாக, அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுவர்களாக, அந்த கிருபையின் மூலமாக ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுவர்களாக, வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது அதனாலதான் அழகா ஜெபம் பண்றார், ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிறபடி என்ன பண்ணோம், உடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே, உடைய கிருபை என்னை விட்டு என்ன பண்ணுங்க, விலகாத இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி என்ன பண்றார், ஆண்டவரிடத்துல அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். எனவே நீங்களும் ஆண்டுடைய கிருபைக்காக காத்திருங்கள். அவனுடைய கிருபையினாலே நீங்கள் விரும்புகிறபடி, நீங்கள் நம்பி இருக்கிறபடி, நீங்கள் விசுவாசிக்கிறபடி அந்த கிருபை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவே அவருடைய கிருபைக்காக காத்திருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் விரும்புகிறபடி, நீங்கள் நம்பி இருக்கிறபடி அது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் ஆண்டுடைய வரங்களையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவே நீங்கள் நம்புங்கள், விசுவாசிங்கள், அவர் கிருபைக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. God bless you.